கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றம் சார்பில் நடைபெறுகிற 51வது கூட்டத்தில் என்னை பேச அழைத்த இந்த மகிழ்வோர் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் அன்பு சகோதரர் மருத்துவர் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களே, இங்கே மேடையிலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற மூத்த சகோதரர் ஜெராம் ஐஆர்எஸ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் இயக்குனர் காளிதாஸ் அவர்களே, இயக்குனர் ஜான் கணேசன் அவர்களே, காப்பாளர்களே, ஆலோசகர் அவர்களே, என்னை இங்கே அழைத்து எனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்த அன்பு சகோதரர் செல்வின் அவர்களே, இந்த கிட்டத்தட்ட 8 மாதம் சொல்லி போர் அடிச்சிச்சு. இருந்தாலும் சொல்லணும், இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் சந்திக்க முடியாமல் இன்றைக்கு இவ்வளவு கூட்டத்தை பார்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வணக்கம்னு சொன்னால் எல்லாரும் திரும்பி வணக்கம் சொல்லணும், அதுதான் தமிழ் பண்பாடு. ஆனால் எல்லாரும் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் எல்லாரும் சேர்ந்து வணக்கம் சொல்லாமல் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கை தட்டிட்டிங்கன்னா அதையே வணக்கம்னு எடுத்துப்பேன். இல்லை, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரிசர்ச்சில். நீங்கள் அடிக்கடி கை தட்டினீங்கன்னா அந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு உங்களுடைய ஆயுள் ஒரு 10 வருஷம் ஜாஸ்தி ஆகுமா. அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கான். நான் படித்தேன், உங்களுக்கு சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். இல்லை, நான் ஏன் அமெரிக்கான்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்புவீங்க. அது இல்லாமல் யாரும் போய் உடனே கிராஸ் ரெஃபர் பண்ணி இது இல்லை அப்படிதான் சொல்ல, நான் ஊருக்கு போய்டுவேன் அதுக்குள்ளே. ஏன்னா கை தட்டுறதுன்றது அதில் மகிழ்வோர் மன்றத்தில் உண்மையிலே அப்படி தான் இருக்கணும். எனக்கு சாதாரணமாக 5வது கூட்டத்துக்கு வந்தேன். ஆனால் இது நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன் இந்த மாத கூட்டங்களை. ரொம்ப உண்மையான வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கெல்லாம் மொத்தமாக காரணகர்த்தானா அது நம்முடைய டாக்டர் சார் தான். அவருக்கு கோவில்பட்டி நகர மக்கள் சார்பில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்கணும். எப்பவுமே இந்த ஹியூமர் கிளப்பு மகிழ்வோர் மன்றம்லாம் நான் பேசுகிறதா ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சின்னதாக சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்க. சில ஊரில் இப்போ நம்ம பேசினோம்னா அவங்க கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு நம்ம புரிஞ்சிங்கன்னு கம்முன்னு இருக்கணும். ஏன்னா நல்ல ரசிகர்கள் இருக்கிற பொழுது அந்த சபையில் பேசுகிறது தான் ஒரு பேச்சாளருக்கே ரொம்ப சந்தோஷம். அதுவும் மகிழ்வோர் மன்றம் அதெல்லாம் ரொம்ப ரசித்து பேசலாம். ஏன் இலக்கிய கூட்டம் சார் கூட பேசிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் மெட்ராஸ்லலாம் இலக்கிய கூட்டம்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன் கம்மியாயிடுச்சுன்னா மீட்டிங் எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எப்போ முடிக்கணும்னு தெரியல. அதனால் யாரும் வர்றதில்லை, ரொம்ப கம்மியாக வராங்க. அப்படியும் வர்றவங்களாம் யாருன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் 60+. அவங்க முன் வரிசையில் உட்கார்றது நம்ம பேசுறது கேட்கறது இல்லை, காதில் சரியாக விடாதுன்னு முன்னால் உட்காந்துருக்காங்க. இல்லைங்க, உண்மையிலையா? சில பேர் நான் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி கூட்டம் நிறைய இருக்குது, நம்ம பேச்சு எல்லாரும் கேட்குறாங்க, அதுலேயும் மர்மம் இருக்குது. எல்லாரும் நம்ம பேச்சை கேட்கணும்னு இல்லை. சில பேர் மருமக கூட சண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கலாம், சில பேர் ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கலாம். ஏசி ஆள் கொஞ்சம் யோசிப்போம், பாயிண்ட் சேர்த்துன்னு வீட்டில் போய் சண்டை கண்டினியூ பண்ணுவோன்னு. இல்லை, நான் அனுபவிச்சிருக்கேன். காமராஜர் காலில் சார் மங்கையர் மலர் புத்தக வெள்ளி விழா ஆண்டு 1 ஹவர் பேசினேன். பேசி முடித்தேன், கவர் கொடுத்தாங்க. கூடவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பேக்கெட் ஒன்று கொடுத்தாங்க.
நான் 2 வீலரில் போயிருந்தேன். கிஃப்ட்டு பேக்கு கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்கூட்டரில் முன்னால் வச்சேன். ஸ்கூட்டர் பார்க்கிங்கில் 5 ஸ்கூட்டர் தள்ளி ஒருத்தர் கிடுகிடுன்னு ஓடி வந்தார். சில பேர் எப்படின்னா மீட்டிங் முடிஞ்சவொடனே வந்து நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது மாதிரி சொல்கிறதுக்காக வராராக்கன்னு கிடுகிடுன்னு வந்தார். பக்கத்தில் வந்து ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களான்னாரு. அவன் என்ன நினச்சினா, சார் மங்கையர் மலருக்கு நான் மயிலாப்பூருக்கு ஏஜென்ட்டுன்னு நினச்சின்னு இருக்கான். அதனால் ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டார். இல்லைங்க என்ன பின்ன உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு. இல்லை பேசுனா கொடுத்தாங்க சார். அவர் உள்ளதாக இருந்திருக்கார். நான் 1 ஹவர் பேசியிருக்கேன் மேடையில். அப்போ என்ன அர்த்தம், அவர் என் பேச்சு கேட்கல. ஏஜென்ட்டுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சுத்தூர பார்த்து இருந்துக்கிறார். நான் கிஃப்டோட கீழே இறங்கவே விசாரிக்க பின்னால் வந்துட்டுக்கிறார். அவர் கேட்டார், சார் நான் சொன்னேன் பேசுனாங்க கொடுத்தாங்கன்னு. கொடுத்தாங்கன்னு யார்கிட்ட பேசுனீங்கன்னு. அதாவது அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஏதோ ஒரு ஆர்கனைசர்கிட்ட இவன் பேசி வாங்கிட்டுக்கிறான், பேர் சொன்னால் இவர் போய் சண்டை போட்டு வாங்கிறதுக்காக. இல்லை, அது மாதிரிலாம் ஆகிருக்கு. இந்த கொரோனா காலத்தில் எனக்கெல்லாம் ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் தனியாலாம் பேசியிருந்திருக்கேன். என் ஒய்ஃப் சொல்லுவாள், வர ரொம்ப மோசங்க நீங்கள். என்னென்ன இல்லை, தூங்கும்போது கூட ஜோக்கு தான் சொல்லினுக்கிறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். நான் சும்மா இருக்கலாம், நமக்கு வாயில் வாசல் சரி கிடையாதுல்ல. நான் உடனே என்ன பண்ணேன், எப்போவுமே அறிவாளிகளுக்கு அந்த ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எப்படின்னா, வாரியார் சுவாமிகளில் திருமுருக வாரியார் சுவாமிகள் வந்து உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் இருந்தார். அவர் இறந்துட்டார். அப்போது கோமாவில் இருந்திருக்காருங்க. நம்ப மாட்டீங்க, நடந்தது. கோமாவில் இருந்தவர் திடீர்னு எழுந்து உட்காந்து திருப்புகழ் சொல்லி படுத்துட்டாராம். மறுபடியும் திருப்புகழ் சொல்லி படுத்துட்டாராம். என்னென்னா, ரொம்ப அறிவாளிகளுடைய மனசில், ஆழ் மனசில் இருக்கிறது டக்குன்னு வெளியில் வரும். அந்த வாரியார் சுவாமிகள்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கும்னு சொல்லிட்டேன் தெரியாமல். இவன் சொன்னால் பரவாயில்லைங்க, வாரியார் திருப்புகழ் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன ஜோக்கியே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டீங்க, போர் அடிக்குதுன்னா. நமக்கு அந்த மாதிரி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 8 மாதமாக 6 மாதமாக ஜூம் மீட்டிங் தான். நான்லாம் கூட்டம் இல்லைனாலே கூட்டமே இல்லையே இவ்வளோ பெரிய ஹாலில் நினைப்பேன். அதுக்கப்புறம் இந்த தனி சேட்டலைட்டில் இந்த நம்ம சேனல்ஸ் சில பேர் கூப்பிடுவான். 2 ரூமில் சேனல் நடத்துகிறவங்களாம் இருக்கான். நம்மளை உட்கார வச்சுட்டு கேமரா வச்சுட்டு போய்டுவாப்பில். நம்ம அப்படியே பார்த்து தான் பேசணும். நான் தூர்தர்ஷன்லாம் போய் கோச்சின்னு இருந்துக்கிறேன். ஆமாங்க, கேமராமேனும் நானும் மட்டும்தான். 10 நிமிஷம் 10 எபிசோடு போடணும். பேசினேன், நான் பேசுகிறேன், கேமராமேன் கூட சிரிக்கலை. எனக்கு என்னென்னா, இது ஏரில் போச்சுன்னா சிரிக்கவே மாட்டானுங்களே யாரும் நினச்சிட்டு முடிஞ்ச உடனே அந்த கேமராமேன்கிட்ட, தூர்தர்ஷன் கேமராமேன், சார் நான் பேசுனேனே சிரிப்பு வரலையான்னு. கேட்சாயே அப்படின்னா. போன மாதம்தான் அவன் அஸ்ஸாம்லேருந்து மாறி வந்துக்கிறான். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த ஆள் 10 நிமிஷம் பேசுவார், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போதும்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறாங்க. இல்லை அதுவே பரவாயில்லன்னு ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஆளுன்னு எதிர்க்கணுன்னா சார் அவனுக்கு புரியுதா இல்லையா, ஒரு ஆளை பார்த்து பேசலாம். இந்த 6 மாதமாக இந்த ஜூம் மீட்டிங்னு ஒன்று, ஐயோ உயிர் போயிடுச்சிங்க. சின்ன பெட்ரூம்ங்க, செவரு பார்த்தே பேசின்னு இருக்கணும். அதுவும் இல்லாமல் எதிர்க்க கேட்குறாங்களா இல்லையா, இருக்காங்களா இல்லையா ஒன்றும் தெரியாது. அப்படியே பார்த்து பேச, அது பெரிய தவங்க. இப்போல்லாம் நான் எங்கே விட்டாலும் பேசுவேன், ஆளே வேணாம். என்ன ட்ரெயின் ஆகிட்டோம் 6 மாதத்தில். என்ன ஒன்று, ஒய்ஃபு ப்ராப்ளம் தான். 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், சைடில் வந்து நின்று 9 கிலோ முடிச்சிடுவீங்களா அப்படின்னா. ஏன் அப்படின்னா, சட்னி அரைக்கணும், மிக்ஸி போடணும். நீ 9 வரையும் கண்டினியூ பண்ணினா மிளகாத்து பொடி தான் அப்படின்னா. நான் சட்னிக்காகவே நிறைய மீட்டிங் சீக்கிரம் முடித்தேன். இல்லைன்னா வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த லேப்டாப்பில் அப்படியே போகும்போது ஆச்சா அப்படின்ற மாதிரி மூஞ்சி காமிச்சிட்டு போவா. எவ்வளோ கொடுமைங்க இந்த கொரோனா காலத்தில். இப்போ எல்லாம் மாறி போச்சு. உண்மையிலேயே ஒரு மகிழ்வோர் மன்றத்தை நடத்துறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு வரம். அது
அதே நகைச்சுவை பேச்சாளர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹியூமர் கிளப்பும் மகிழ்வோர் மன்றமெல்லாம் வந்து ஒரு வரம். ஏன்னா நல்ல ரசிக கூட்டத்தோடு பேசுறது. பேச்சாளர்களுக்கு நம்ம டாக்டர் சார் மாதிரி ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து நம்மளை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு பேச வச்சு அந்த மாதிரியே அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரியே எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் சில முறை பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தா சார் நல்லா பேசுகிறீங்க சார், கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேர் தொல்லை பண்ணுவாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொரோனா பீரியடில் அன்றைக்கி ஒரு ஃபோன் வருதுங்க, ஒரு லேடி வாய்ஸு, யார் மோகனசுந்தரம் சாரா அப்படின்னாங்க. ஆமாண்ணே. நமக்கு என்னென்னா யார் ஃபோன் பண்ணாலும் அமைப்பாளர் பேச கூப்பிட்றாங்கன்னு அலைச்சலில் பேசுறது. மோகனசுந்தரம் சாரா? ஆமாம் சார். வணக்கம் சார், நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன், சொல்லுமா அப்படின்னு. எங்கள் அத்தைக்கு உங்கள் பேச்சு ரொம்ப பிடிக்கும் சார். நான் அப்போ இவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். எங்கள் அத்தைக்கு உங்கள் பேச்சு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சார், எங்கள் அத்தைக்கு நாளைக்கு பர்த்டே. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்தம்மா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காமிப்பேன். அதாவது நம்மளை என்ன லெவலில் வச்சுருக்காங்க பாரு. நான் சொன்னேன், உங்கள் அத்தையை எனக்கு தெரியவே தெரியாதாங்க, என்ன பாவமாக. இந்த அத்தை கித்தன்னு ஒன்று என் ஒய்ஃபு நடக்கிறவன் நின்று போகிறான். இவன் என்ன அத்தைன்னு ஆரம்பிக்கிறான்னு. அத்தைன்னு யாருமே தெரியாதம்மான்னு. எங்கள் அத்தை பேர் சுலோச்சனா, ஆனால் நாங்கள்லாம் சுலோ அத்தைன்னு கூப்பிடுவோம். நீ சுலோ அத்தை கூப்பிடு, ஃபாஸ்ட் அத்தை கூப்பிடு. நான் எதுக்கு அந்த அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லணுங்க? அவங்களுக்கு என்னென்னா, டேய் உனக்கு கொரோனா பீரியடில் மீட்டிங் இல்லை, வீட்டில் சும்மா தானே இருக்கிற, அனுப்பு சார். பம்பாயிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் வணக்கம் சார், நான் பம்பாய் தமிழ்ச்சங்கத்துலேருந்து பேசுகிறேன்னு. ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, போயிட்டு வரலான்னு. பொண்ணுக்கு வளகாப்பு வச்சுருக்கேன், ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்புன்றாரு. வாழ்த்து செய்தி. வளகாப்புக்கு என்னங்க வாழ்த்து செய்தி அனுப்புறது? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இந்த செல்ஃபி எடுக்கிற பிரச்சனை கொஞ்ச நாள் இருந்தது. அதிலலாம் நான் மாட்டின மாதிரிலாம் நிறைய மாட்டியிருக்கேன். ஒரு நாள் கோயம்புத்தூர் ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் 1 hour டிலே. நைட்டு 11:30 மணிக்கு வர வேண்டியதுங்க, 1 மணிக்கு தான் வந்தான். எல்லா ட்ரெயினும் போயிடுச்சு கோயம்புத்தூர் தாண்டி. மெட்ராஸுக்கு போகிற ட்ரெயின் தான், இது மட்டும் தான் பாக்கி. பாவமாக உட்காந்துருந்தேன். அந்த பக்கமாக போனேன். பிளாட்ஃபார்ம்லேயும் நான் ஒருத்தன் தான். ஏன்னா ஒரிஜினலாக மெட்ராஸ் போகிறவன் சேரம் ப்ளூ மவுண்டன் எல்லாத்துலேயும் போயிட்டாங்க. நான் பொள்ளாச்சி மீட்டிங் முடிச்சுட்டு லேட்டாக போகலாமேன்னு இந்த வண்டியில் போட்டேன். ஒரு போலீஸ்மேன் டியூட்டிக்கு வந்திருக்காரு நைட் ஷிஃப்ட்டுக்கு. அவர் அப்படியே பிளாட்ஃபார்ம் வழியாக நடந்துக்கினே வந்தார். என்னை பார்த்துட்டார். சார் நைட் ஷிஃப்ட்டில் உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன் சார், ரொம்ப நல்லது, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் சார்னாரு. எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா பேசி முடிச்சுட்டு பொள்ளாச்சியிலேருந்து வந்து டயர்டு, தூக்க கலக்கம், முகம்லாம் சோர்வாக இருக்குது. ஆனால் முடியாதுன்னு சொன்னால் அவர் பாவம் தப்பாக நினச்சிக்க போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு எப்படி தான் ரொம்ப சோர்வாக இருக்கேன். அவர் நல்லா இருக்கார், ஏன்னா இப்போ தான் டியூட்டிக்கு வந்தார், நைட் டியூட்டிக்கு. இனிமேல் தான் தூங்க போகிறாரு. அவர் வாங்க சார்னு இப்படின்னு அந்த சோடியம் லைட்டுக்கு நிற்க வைக்கிறாரு. என்ன நானும் எனக்கு பார்த்தவொடனே தெரிஞ்சிச்சு மூஞ்சி டல்லாக இருக்கேன்னு. சரி முகம்தான் ரொம்ப டல்லாக இருக்குது, நிற்கிற பொசிஷனாவது கொஞ்சம் க்ளீனாக நிற்கலாம், ஒரு சுவாமி விவேகானந்தர் மாதிரி இப்படி நின்னேன். அந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, என்ன சார் நல்லா நில்லு சார், ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிறேன்னா. நான் சுவாமி விவேகானந்தர் லெவலில் நினச்சின்னு இருக்கேன். அவருக்கு அக்யூஸ்டுன்னு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கொரோனாவை ரொம்ப குழப்பிடுச்சு. அதுக்கு முன்னால் இந்த குழந்தைங்க வந்து பண்ணாங்களே, அவங்களுக்கு ஒரு 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 கைத்தட்டு கொடுங்க, ரொம்ப அற்புதம். இந்த வயதில் வந்து மேடை ஏறுறதே கஷ்டம். அது மேடை ஏறி சொல்லி உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கிறது, அந்த அந்த மாதிரி வளர்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம். அதுக்கு ஒரு வாய்ப்பு தருகிற இந்த மேடை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு மேடை. ஏன்னா இந்த கொரோனாவில் குழப்பம் அதிகமாகி யார் இப்போ எல்லாம் போயிடுச்சு. சென்னையிலலாம் கொரோனா போயிடுச்சுன்னே நினச்சினுக்கிறான். இல்லை வேறு வழி இல்லை, பழகி ஓவராக பழகி இருக்கும். மாஸ்கே போடுறது இல்லைங்க யாரா, நிறைய பேர் போயிடுச்சு சார் தெரியாதான்றான் நம்மளையே. நான் படித்தவனாகிற நீ அது தெரியாதா உனக்கு அப்படின்னா, தடுப்பூசி வந்துடுச்சு அதனால் அது போயிடுச்சின்னு.
என்னடா ட்ரெயின் வந்து ட்ரெயின் போன மாதிரி சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க, குழப்பம். என் ஃப்ரெண்டு படித்தவனுங்களே அப்படி தாங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப படித்தவன் ஃபோன் பண்ணி, இது ஒரு 2 மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணி, எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா. சரிண்ணா அண்ணா, நல்ல ஃபீவரு, பாடி பெயின் சார், கொரோனாவோட சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறான் லைனாக. டெஸ்ட்டு தெரியல, எல்லாம் தெரியல, கொரோனாவாக இருக்கும்னு பயமாக இருக்குதுறானா. நான் சொன்னேன், போய் டெஸ்ட் பண்ணிக்கடான்னு. அதான் நாங்கள் சொல்ல முடியும். அவன் என்ன கேட்குறான், டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னா, போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறான்னு. கொரோனாவுக்கு தான் மருந்தே கண்டுபிடிக்கலையேண்ணா. சரி விட்டுறான்னு. விட்டுட்டு எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, அவனை என்னங்க பண்ணுவீங்க? அப்புறம் என்ன சொன்னேன், நீ ஒன்றும் பண்ணாத, கம்முனு, டெய்லி நியூஸில் சொல்கிறாங்க பலியானோர் எண்ணிக்கைன்னு, அதில் ஒன்று சேர்த்துருவாங்க, விட்றா அப்படின்னு. வேறு என்னங்க பண்ண முடியும்? ஒன்று சொன்னதை செய், இல்லை விடு ஆளை. இப்படி நம்மளை குழப்புறது. சில பேர் அவன் குழம்புறது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப்பில் அள்ளி விடுவான். பார்த்துக்கிறீங்களா? எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சுங்க, ஒரு வாரம் தூங்கலை. குளிக்கும்போது 50 வயதுக்கு மேலானவர்கள் குளிக்கும்போது தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருகிறது. எனக்கு 50 ஆயிடுச்சு, அப்படி உத்து பச்சேன். அது அவன் சொல்கிறான், குளிக்கும்போது சாதாரணமாக எல்லோரும் தண்ணியை எடுத்து தலையில் ஊற்றிக்கொள்வார்கள். அப்படி ஊற்றுக்குன்னா பிளட்டு வந்து கீழே வந்து மேலே ஏறும், அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் எப்போவுமே குளிக்கும் பொழுது காலில் தண்ணியை ஊற்றணும், அப்புறம் பிளட்டு மேலே ஏறும், அப்புறம் தான் மெதுவாக குளிக்கணும். இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்குன்ட்டான். புள்ளி விவரப்படின்னு வேறு பேசிட்டான். சார், நான் சாதாரணமாகவே பிறந்ததுலேருந்து பாத்ரூம் போனால் ஷவரை திறந்து குளிக்கிற பழக்கம். 50 வயசு ஆயிடுச்சு இல்லை, இது வேறு படிச்சுட்டோம். நம்பிக்கை இருக்குது இல்லை, உயிர் நம்புதாச்சே. அதனால் இப்போல்லாம் பாத்ரூமுக்கு தாப்பால் போடுறதே தயக்கமாக இருக்குது. ஏதாவது உள்ளே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. முன்னால் 10 நிமிஷத்தில் குளிச்சுருந்தேன், இப்போல்லாம் 30 மினிட்ஸ். காலில் தண்ணியை ஊற்றி வெயிட் பண்ணி ரத்தம் ஏறட்டும் மெதுவாக தலைக்கு வந்து, அன்றைக்கி அவசரத்தில் தண்ணி எடுத்து தலைக்கு ஊற்றுக்கணும் பயந்துட்டேங்க. ஊற்றிட்டமே, ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த பயத்துலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் பொழுது. அதாவது இவனுங்க என்னெல்லாம் நம்மளை பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள். சிரிக்கணும் அப்படின்ற பழக்கம் போயிடுச்சு. யாராவது சரி நல்லா இருக்கீங்களான்னு ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், ஏன் நல்லா இருக்கட்டும் சார், சிரிக்கணுன்ற மனசே வரமாட்டேங்குது சார். நமக்கெல்லாம் சிரிப்பு போயிடுச்சு. இப்போ தலைப்பு நம்ம செல்வினும் டாக்டரும் எனக்கு கொடுத்த தலைப்பு, சார் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னேன் சிரிக்க பழகலாம்னு கொடுங்கன்னு. என்னண்ணா? ஆமாம், எல்லாருமே சிரிப்பை வந்து ஏதோ ஒரு பெரிய செலவு மாதிரி நினச்சிருக்கோம். உண்மையிலேயே நீங்கள் சிரித்தா அதுதான் உங்களுடைய வரவு, ஆயுள் பெருகும். சிரிக்கணும், எல்லாரையும் பார்த்து சிரிச்ச. நீங்கள் உண்மையிலேயே பாசிட்டிவ்ங்க, நீங்கள் சிரித்தா மாதிரி இருங்க, எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிரும். நம்மளே சொல்கிறோமே, அந்த ஃபஸ்ட்டு கவுண்டரில் இருக்கிறவன் நல்ல மனுஷையா சிரிச்சா மாதிரி இருப்பான். இந்த 2வது போகாத கடுவும் 3 நாட்டம் இருப்பான், உம்னாங்குஞ்சு சொல்கிறோம்ல. ஏன்? அவர் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு பைசாலாம் கொடுக்க போகிறதில்ல, சிரித்த மூஞ்சோடு இருக்கார். சிரிக்கணும். நம்ம சிரிக்கவே மாட்டோம் சார். இப்போ கூடங்க ஃபோட்டோக்குன்னு நிற்கிறோம், கேமராமேன் சொல்கிறாருங்க ஸ்மைல் ப்ளீஸ், அதுலேயும் 1 2 3 வேறு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் சிரிக்க மாட்டான்னு, 3 சொல்கிறதுக்குள்ளே சிரிச்சு தொலையான்னு. ஸ்மைல் ப்ளீஸ் 1 2 3, அப்புறம் சிரிக்கிறான். அது ஒய்ஃபு பக்கத்தில் இருந்தால் அதுவும் போச்சு. என்னத்துக்கு சிரி சார்? நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்மளில் எத்தனை பேருங்க, ஒரு 6 பேர் ஏறுற லிஃப்ட்டில் ஏறுங்க சார். உங்களுக்கு முன்னால் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 6வது ஆளாக ஏறுறீங்க. என்றைக்காவது ஒரு நாள் முன்னால் உள்ளே இருக்கிற 5 பேரை பார்த்து ஹலோ சொல்லியிருக்கோமா? சிரிச்சிருக்கோமா? உள்ளே இருக்கிற 5 பேர் நம்மளை பார்த்து சிரிச்சிருக்கானா? எங்கே என்ன எடுத்துமா போகிற? அந்த 6 பேர் லிஃப்ட்டு உள்ள எவ்வளோ சார் நேரம் இருப்போம்? ஒரு 30 செகண்டு, மேக்ஸிமம் 1 நிமிஷம். 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஸ்மைல் கூட இல்லாமல் உள்ள 6ம் குரங்காட்டம் அப்படியே நின்று. சில பேர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு வாசலுக்கு முதுவை காமிச்சு முட்டி நிற்பான், ஃப்ளோர் வந்த உடனே இறங்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஷூ வாங்கின மாதிரி ஷூவையே பார்ப்பான்.
சில பேர் ராக்கெட் விடுற மாதிரி அந்த 1 2 3ல் அதையே பார்ப்பான். சில பேர் லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஒருத்தரும் சிரிக்க மாட்டான். சிரிக்கணுங்க. பக்கத்து வீட்டில் யாருக்கான்னு தெரியாமலேயே 10 வருஷம் வாழறவனெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த ஃப்ளாட்டில் இருக்கானுங்களே அக்கிரமும். இன்னும் வருத்தம்னா அதை பெருமையாக சொல்லுவாங்க. சார் நான் சார் யார்கிட்டையும் பழக மாட்டேன். என் பக்கத்து ஃப்ளாட்டில் ஒருத்தர் இருக்கான், 10 வருஷம் இருக்கான், பேரே தெரியாதுன்னா பார்த்துக்குங்களேன். ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு சார் நான். அதாவதுங்க பழகாத மனுஷனாகவே இல்லாதவன் ரிசர்வ்டு டைப்புன்னு குவாலிஃபிகேஷன் ஆக்குறான். நான் ரொம்ப ரிசர்வ் டைப்பு சார், நான் சிரித்து பார்த்துருக்கேன் சார் அப்படின்னா. வெட்டி வெயிலில் போட அவன் சிரிக்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டான். எதுக்குடா உயிரோடு இருக்க? யாராவது நம்மளை பார்த்து திடீர்னு குட் மார்னிங் சொன்னாலே நமக்கே உண்மையிலே பயம் வருது, கடங்கடம் கேட்டுருவானோன்னு. இல்லை சார், நான் வாக்கிங் போகும்போது எதிர்க்க ஒருத்தர் வருவாருங்க. டெய்லி 2 பேரும் பார்த்து குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிப்போம். ஒரு நாள் நான் குட் மார்னிங் சொன்னால் அவர் கவனிக்கலை, திருப்பி சொல்லலை. அன்றைக்கி ஃபுல்லாக அப்செட்டாக இருந்தேன். ஏன் சொல்லலை? அவர் ஏதோ ஞாபகத்தில் போயிட்டார். ஏன் சொல்லலை? ஒருவேளை நம்மளை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு, நம்மளை பற்றி ஏதாவது போட்டு கொடுத்துட்டானா எவனாவது? நல்ல மனுஷன் தானே, ஏன் சிரிக்கிற? உடனே நம்ம வன்ம மனசு இல்லை, நம்ம நாளைக்கு மட்டும் அவன் வணக்கம் சொல்லட்டும், நம்ம சொல்லவே கூடாது. இதான் நம்ம. அவன் கவனிக்கலடா, அவன் வீட்டு தகராறு ஏதோ நினச்சி போயிருக்கான், லோன் பற்றி நினச்சி போயிருப்பான். அதாவது சிரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக ஆயிட்ட ஒரு நாளாக மாறிடுச்சு சார். நான் இங்கே நம்ம பயோடேட்டாவில் இன்சொல் இலவல் நகைச்சுவை நாவல்னு சொன்னாங்க. எனக்கு இன்னொரு பட்டம் அமெரிக்காவில் கொடுத்தாங்க. நான் அதை சொல்கிறதில்ல வெளியில், சாதாரணமாக நகைச்சுவை நயாகரான்னு கொடுத்தானுங்க. இதுங்க அது வாங்கின புதுசில் ரொம்ப அமெரிக்காவில் கொடுத்தாங்கன்னு ரொம்ப ஆசையாக ஒரு மீட்டிங்க்கு ஒரு அமைப்பாளர் எனக்கு ஃபோனில் பயோடேட்டா கேட்டார். சார் சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன் எம்ஏ படிச்சிருக்கேன், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் எல்லாம் பேசினேன். சார் உங்களுக்கு பட்டம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா சார் அப்படின்னா கேட்பாங்க எப்போவுமே. நான் என்ன பண்ணேன், இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் வந்து நகைச்சுவை நயாகரான்னு கொடுத்துருக்காங்க சார்னு. ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னா இன்விடேஷன் பார்த்தேன், நகைச்சுவை வயாகரான்னு கொடுத்துருந்தேன். அவரால் ஆன நன்மை. இதில் சில விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அது நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துக்கணும் சார். ஒருத்தர் பார்த்து நாளையிலேருந்து வணக்கம் சொல்ல கற்றுக்குங்க. வீட்டுக்குள்ளேயே இல்லை, என்ன நான் அந்த மாதிரி பண்ணி ஏமாந்துக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே இல்லை, ஒருத்தர் பார்த்து வணக்கம் சொல்லணும். அமெரிக்காவில் நம்ம தங்கி இருக்கும் போதுங்க ரோட்டில் வந்து சும்மா பிளாட்ஃபார்மில் வந்து நிற்பேன். வாக்கிங் போகிற அமெரிக்கன்ஸு யாருன்னே தெரியாது, சிரிச்ச மூஞ்சோட குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ ஹாவ் ஏ நைஸ் டேன்னுவான். யாராக இருந்தாலும் சரி, 7 அடிக்கு இருப்பார் சார். நம்ம ஹைட்டே அவர் முட்டிக்கால் வரையும் தான் இருப்பேன். ஹவ் ஆர் யூ, ஹாய் ஹவ் ஏ குட் டே அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக. தனி மனித ஒழுக்கம் இருக்கிற நாடு அது. நம்ம சும்மா இங்கே உட்காந்து அமெரிக்கா கேட்டு போச்சு ஒழுக்கம் இல்லை. இல்லை சிரிச்ச மூஞ்சியோட ஒருத்தரை பார்த்துக்கிறான். ஒரு தேங்க்யூ சொல்லுவான், ஒரு க்யூ நிற்பான். அதெல்லாம் அவனுக்கு. எனக்கு இது நல்ல பழக்கமாக இருந்தது, குட் மார்னிங் சொல்கிறது. யாராக இருந்தாலும் குட் மார்னிங் சொல்லலான்னு. இது நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே நினச்சி என்ன பண்ணேன், மெட்ராஸுக்கு வந்து அடுத்த நாள் என் தெருவில் இறங்கி பார்க்குறவனெல்லாம் பார்த்து குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னேன். ஒருத்தர் சொல்கிறான், குளிரில் போய் வந்துருக்கிறான் 1 மாதம். இல்லைங்க, நம்மளை அப்படி தான் வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லை, அங்கெல்லாம் வந்து குடும்பங்கள் சரியில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கெல்லாம் குடும்பம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அங்கே நீ பெரியவங்க நான் பெரியவங்க அதெல்லாம் கிடையாது. பாத்திரம் துளக்கிறதெல்லாம் ஆம்பளை தாங்க. அவன் தொலைக்க முடித்தோடனே ஒய்ஃப் சொல்லுது தேங்க்யூ டியர் ஐ லவ் யூ அப்படின்னு. இந்த பக்கம் வந்து இவங்க ஆஃபீஸ் ரூம் க்ளீன் பண்ணுவாங்க லேடி, அவன் சொல்லுவான் தேங்க்யூ ஐ லவ் யூ. சிநேகிதர்கள். இது நல்லா இருக்குது. சரி நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு அமெரிக்கா வந்த உடனே என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு கப்பு காஃபி கேட்டான், கொடுத்தான். தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னா முடிஞ்சிச்சு. அவள் சோஃபாவில் உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டான்.
அவன் நான் லவ் யூன்னு சொன்னதை நம்பலைங்க. நான் யாருக்கோ சொல்ல போகிறத இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சின்னுக்கிறான். சிரிக்காமல் இருக்க முடியாது, சிரிக்கணுங்க. சிரிக்கிறவனை பார்த்தாலே நல்லவன்ற ஒரு நினைப்பு வரும். ஒரு ஆசிரியர் சிரித்தே பாடம் எடுத்தார் வச்சுக்கலாம், பசங்க ஒருத்தனும் கட்டடிக்க மாட்டான். அந்த அந்த வாத்தியார் கிளாஸை ஒரு பையன் கட்டடிக்க மாட்டான். ஒன்றும் இல்லை, ஒரு கண்டக்டர் சிரித்தா மாதிரி வேலை செய்யட்டும், எல்லா கூட்டமும் அவன் பஸ்ஸில் தான் ஏறும். இந்த உம்முன்னு இருக்கிறவங்ககிட்ட போகாதுங்க. எல்லாமேங்க. கஸ்டமர் கேரில் ஏன் கஸ்டமர் கேரு, ரிசப்ஷனு அதெல்லாம் ஏன் லேடிஸை ஜாஸ்தியாக போடுறான்? சிரித்த முஞ்சோடு இருப்பாங்க. எப்போவுமே லேடிஸ் சேர்ந்து வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு போய் பாருங்களேன், கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும். உண்மையிலேயே இல்லை, கொஞ்சம் கலகலப்பாக மங்களகரமாக இருக்கும். வெறும் ஜென்ஸு வேலை செய்கிற ஆஃபீஸ் போயிருக்கீங்களா? உள்ளே போங்க சார், ஆட்டோமேட்டிக்காக 5 நிமிஷத்தில் தூக்கம் வரும். அது ஒரு மாதிரி இருக்கும் சிச்சுவேஷனு. அது ஏன்னா சிரிப்பு, கலகலப்பு. ஏன் கஸ்டமர் கேர்லலாம் லேடிஸு சிரிச்ச முஞ்சோட பதில் சொல்லுவாங்க கஸ்டமருக்கு. நம்மால் ஷேவ் பண்ணாத 3 நாள் முள்தாடியோடு என்ன சொன்னேன் காதில் ஒழியானுவான். கஸ்டமர் கூட சண்டைக்கு போவான். எல்லாமே ரொம்ப கஷ்டம்னா சார். நீங்கள் நகைச்சுவையாகவோ இல்லை சிரிப்பாகவோ பேச ஆரம்பிச்சிட்டாலே எல்லாருக்குமே உங்களை பிடிச்சி போயிடும் சார். நீங்கள் தப்பாக பேசினா கூட உங்களை தப்புன்னு சொல்ல மாட்டான். ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை விருந்துக்கு வந்திருக்காரு. வாசப்படியில் இருந்தாலும் கோயினுக்கிறாரு. அந்த பக்கமாக போன ஒரு பிச்சைக்காரன் வாசலில் நின்று இந்த மாமனார்கிட்ட, சாமி ஏதாவது பிச்சை போடுங்கன்னாரு. இந்த ஆள் உள்ளே பார்த்தாரு, மாப்பிள்ளை சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. என்கிட்ட இருந்ததெல்லாம் இப்போ தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னாரு. மாப்பிள்ளை சிரிச்சிட்டான். அதனால் நான் தப்பாகவே நினைக்கல. ஏன்னா நகைச்சு சார். ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டார் சார். ஒரே வருஷத்தில் 8 கோடி ரூபாய் லஞ்சம். கேஸ் வந்துடுச்சு. கோர்ட்டில் ஜட்ஜி அவரை கேட்குறாரு, நீங்கள் அந்த பதவிக்கு 1 வருஷம் தானே ஆகுதுன்னு. ஆமாங்க ஐயா. 1 வருஷத்தில் எப்படி 8 கோடி? இவன் அடித்தான். நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்களா இல்லை ஆதங்கமாக கேட்குறீங்களா? ஜட்ஜி சிரிச்சிட்டார். இல்லை ஏன்னா 8 கோடி பள்ளிட்டா வளர்ந்துட்டேன், நட்டரில் ஏதாவது சொல்லி எப்படி சேர்த்துக்கலாம், அவன் தரவை சேர்த்தோம். அதான் ஆர்வத்தில் கேட்குறீங்களா ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னு. சார் உண்மையிலேயே சிரிப்பு தேவைப்படுகிற சூழ்நிலையாகிவிட்டது இன்றைக்கு. இல்லைன்னா டிவி சேனல்லாம் எங்கே சிரிப்பொலி, இந்த சிரிப்புக்காகவே தனியாக சேனல், அது டிஆர்பியில் மேலே இருக்குது. ஏன்னா மக்கள் சிரிக்கணும்னு ஏங்குறாங்க, சிரிப்பை மறந்துட்டாங்க சார். நகைச்சுவை உணர்வு யாருக்கு இருக்கிறோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். அவங்களால எதையுமே சாதிக்க முடியும். நான் சொல்கிறேன், மகாத்மா காந்தி சீரியஸாக இருப்பாருன்னா நிறைய பேருக்கு நினைப்பு. உண்மையிலேயான ஒரு சிறந்த நகைச்சுவையாளர் மகாத்மா காந்தி. அது அவரே சொல்லியிருக்காரு, நகைச்சுவை மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் எப்போதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். மகாத்மா காந்தி உண்மையான நகைச்சுவையானவர். இப்படி ரொம்ப நம்ம நகைச்சுவையை எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த 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 மன்றத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களெல்லாம் எவ்வளோ அவங்கவுங்களுக்கு தனி வேலை இருக்குது. டாக்டர் சாருக்கு ஒரு தனி வேலை இருக்குது. அவருடைய சேவை மக்கள் சேவை, மருத்துவ சேவை. ஆனால் தன்னுடைய பணத்தை போட்டு ஒரு 4 பேரை சேர்த்து ஒரு பொறுப்போடு இருந்து, இந்த பொறுப்போடு இருந்து செய்கிற வேலை ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நம்ம அரசியல்வாதியெல்லாம் அரசியல்வாதி பதவியில் இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் கிண்டல் பண்ணுறோம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கக்கிட்ட இருக்கிற சில நல்ல குணம்லாம் இருக்குது சார். உண்மையிலேங்க நம்மள மாதிரி இல்லை அவங்களாம். நம்மளாம் 7 மணி வரையும் தூங்குகிறோம். அவங்களாம் அது மாதிரி தூங்க முடியாது. 6 மணிக்கு டான்னு எழுந்துக்கணும். வேலை இருக்குதோ இல்லையோ எழுந்துக்கணும். அன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்கணும். முதல்ல அவன் பேர் கட்சியில் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வேலை இருக்குதோ வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பணும். சரியா? பர்ஸு எடுத்துக்கிறானோ இல்லையோ, கட்சி தலைவரோட படத்தை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம்
திடீர்னு கட்சி அறிவிக்கும் போராடுவோம் வா அப்படின்னு. போகணும். ஆஃபீஸ் மாதிரி காது குத்து கல்யாணம் லீவ் லெட்டர்லாம் கொடுக்க முடியாது. போகணும், இல்லைன்னா கட்சி விட்டு தூக்கிடுவோம். சரியா? போகணும். தலைமைக்கு பிறந்த நாள் வருதா, போய் தங்கத்தேர் இழுக்கணும். தங்கத்தேர் இழுத்துட்டு தேரை கோயிலே விட்டு வரணும். எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொருத்தனுங்க பாரு. நமக்கு பிறந்த நாள் வரும் 50 வயசு, 80 வயசு கட்சிக்காரன் போஸ்டர் அடிப்பான், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். இந்த 80 வயசுல அவனுக்கு. சார் எல்லாத்தையும் விடுங்க சார், அவங்க பண்ணுறது தோத்தா கூட அடுத்த நாளை எழுந்து நின்று சிரித்து அடுத்த ஆட்சி எங்களுதுன்னு சிரிப்பாக சொல்கிறான் பாருங்க. அந்த தன்னம்பிக்கை. இன்னும் 5 வருஷம் இருக்குது, கவலையப்படணும். சிரிச்சா மாதிரியே இருக்கிறான். நமக்கே பாவமாக இருக்குது. சிரிச்சா மாதிரிங்கிறார இவரையா தோக்கடிச்சோம், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். சார் பதவி அவ்வளோ பெரிய விஷயங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வாங்கினவனுக்கு தான் தெரியும். நான்லாம் 2 வாட்டி எனக்கு பதவி வந்திருக்கு, அவரை விட்டுட்டேன். நமக்கு அதுக்கு ராசி இல்லை. அது பதவின்றது போராடி தான் வாங்கணும். சும்மா வந்தால் இப்படி தான். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதுங்க புது ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். கிளாஸ் வாத்தியார் என்னை கேட்ட முதல் கேள்வி, சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு. ஓட்ட தெரியும், நீ தான் கிளாஸ் லீடர் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கிளாஸ் லீடர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போல இருக்குதுன்னு. ஒன்றும் இல்லைங்க, அதை ஏன் ஒத்துக்கிட்டோன்னு அப்புறம் ரொம்ப சின்சியராக வேதனைப்பட்டேன். எனக்கு கிடைச்சது என்ன தெரியும் மரியாதை, ஒரு பேட்ஜ் மட்டும்தான். கிளாஸ் லீடர் அப்படின்னு போட்டு ஒரு ப்ளூ கலரில் பேட்ஜ், அவ்வளோதான். பசங்கள்லாம் 9 மணிக்கு வருவானுங்க கிளாஸுக்கு, நான் 8:30 வரணும். எவ்வளோ வேலைன்றீங்க? 8:30 பிளாக் போர்டெல்லாம் துவச்சி வச்சு, அதுக்கப்புறம் பானையில் தண்ணி வச்சுருப்போங்க எங்கள் கிளாஸில். அப்போது அந்த பானையை கழுவி தண்ணி எடுத்துகிட்டு வைக்கணும். 6 ஹவர் அதுலேயே டயர்டாகிடுவேன். வாத்தியார் 9 மணிக்கு வருவார். இதில் ஏன் சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு பார்த்தா, எங்கள் கிளாஸ் வாத்தியாரோட வீடுங்க 4 தெரு தாண்டி, எங்கள் ஸ்கூல்லேருந்து 4 தெரு தாண்டி. 1 to 2 லஞ்ச் டைமு. கரெக்டாக 1 மணிக்கு என்ன பண்ணுவார், சைக்கிள் சாவி கொடுத்துட்டு போய், மேடம் சாப்பாடு கொடுப்பாங்க வாங்கினுவா அப்படின்வார். வேறு அவங்க வீட்டிலேருந்து. அந்த அம்மா போனால் ஏதோ பிச்சைக்கார ரேஞ்சில், என்ன இன்னும் ஆகலை, உட்கார் அப்படின்னும். ஏதோ பிச்சைக்காரனுக்கு சொல்கிற மாதிரி அவங்க வீட்டுக்காருக்கு ரெடி பண்ணுது. அப்புறம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரும்போது போகும்போது அப்படியே பக்கோடா வாங்கி போப்பா அப்படின்னு சில்லறை கொடுக்கும். 1 ஹவர் லஞ்ச் டைமில் 3/4 ஹவர் இதுக்கே போயிடுங்க. நான் என்னோடய லஞ்சை 1/4 ஹவரில் கிடுக்கிடுன்னு சாப்பிடுவேன். ரொம்ப கஷ்டம். என்னாச்சு, இந்த வருஷத்தோடு இது போதோன்னு முடிச்சிட்டோன்னு நினச்சேன். எங்கள் வாத்தியார் என்ன பண்ணிட்டாரு, 9th பாஸ் பண்ணல அந்த வாத்தியார்கிட்ட சொல்லியிருக்காரு, இவனை கிளாஸ் டீச்சராக போடுங்க பர்ஃபெக்ட் அப்படின்னு. நான் அப்புறம் அந்த சார்கிட்ட சொன்னேன், இல்லை சார் டிசி கொடுத்துரு. ஏன்னா பசங்க அதுக்குள்ளே எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுட்டானுங்க சார். எனக்கு வேணாம், பதவியே வேணாம், அளவு இல்லை டிசி கொடு. ஏன்னா பதவி ரொம்ப கஷ்டங்க சார். நான் ஒரு ஃப்ளாட்டு வாங்கினேன் சார், மொத்தமாக 16 ஃப்ளாட்டு அதில் எங்கள் பில்டிங்கில். மீதி 5 பேரும் என்ன பண்ணான்னு, நான் தான் லாஸ்ட்டாக போனவன் வாங்கினேன். மீதி 5 பேரும் எல்லாம் இறங்கினான். ஒரு நாள் சார் வணக்கம், உங்களை எல்லாம் பார்த்துக்கிறோம் இல்லை பார்த்துருக்கோம் எல்லாம் சொன்னால் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சார் நாங்கள் எல்லாம் பிஸி, என்கிட்ட சொல்கிறான், நாங்கள்லாம் பிஸி, நீங்கள் நம்ம ஃப்ளாட் அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கு நீங்கள் தலைவராக இருங்க ப்ளீஸ் அப்படின்னா. அடடா, எலெக்ஷன்லேயே நிற்காமல் ஒரு தலைவர் போஸ்ட்டு, சூப்பர், சரின்னு ஒத்துக்கினங்க. அன்றைக்கி பிடிச்சதுங்க சனி. ஒரு நாள் நான் நிம்மதியாக தூங்குதில்லை சார். விடிய காலையில் 6 மணிக்கு ஒரு ஃப்ளாட்டுக்காரன் வருவான், எங்கள் வீட்டு வாசலில் வச்சுருந்த பால் பாக்கெட்டை கண்டுபிடிச்சி கொடுன்னுவான், அதுக்கு ஓடணும். அப்புறம் ஒருத்தன் எனக்கு சொல்கிறான், உங்களுக்கு கார்ப்பரேஷனில் மேயர் தெரியும்ல, அப்போ மேயர் இருந்தார், மேயர் தெரியும்ல அப்படின்னா. தெரியும்னு, கொஞ்சம் சொல்லுங்கள், ரோட்டில் போகிற நாயெல்லாம் உள்ளே வருது நாய். எனக்கு ஒரு வாட்ச்மேன் உண்டு எங்கள் பில்டிங்கு. ஒரு கொடுத்தனக்காரன் ஃப்ளாட்டுக்காரன் வந்தான், வாட்ச்மேன் சரியில்லை. என்னங்க, என்ன நானும் தானே மெயின்டெனன்ஸ் காசு தரேன், நான் உள்ளே வரும்போது அவன் குட் மார்னிங்கே சொல்ல மாட்டான், அவனுக்கு அந்த கண்டிஷன். அப்புறம் வாட்ச்மேனை கூப்பிட்டான், யோ மார்னிங் சொல்லியா,
அவன் அப்புறம் கவலை இல்லை, அவனுக்கு என்ன வந்தது? அவன் திருட வந்தால் கூட சரி, குட் மார்னிங் சார் போ சொல்லுவான், எல்லாம் உள்ளே போ. அவனுக்கு என்ன, குட் மார்னிங் போனால் உள்ளே அனுப்பணும். திடீர்னு ஒரு நாள் 4வது ஃப்ளோர்லேருந்து ஒருத்தர் விடிய காலம் இறங்கி, என் பொண்ணை நேற்று நைட்லேருந்து காணோம், அதுக்கு நீ தான் காரணம்னா. ஏதோ நான் என்னமோ பஸ் ஏற்றி விட்ட மாதிரி. என்ன யான்னு என்னன்னு தெரில, காணோம். அது யாரையோ லவ் பண்ணி போய் கூட்டி போயிடுச்சிங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? நம்ம ஃப்ளாட் அசோசியேஷன் செக்ரட்டரிங்க. அவன் என்ன சொல்கிறான், புத்தாலி பாருங்களேன், அந்நியர்கள் பிரவேசிக்கக்கூடாதுன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தா யாராவது வருவாங்களா? டே, அந்த அம்மா எப்படி இருந்தாலும் எகிரி குச்சி ஓட போகுது, அதை போய் தேடாமல் எங்கிட்ட வந்து இது எல்லாத்துக்கும் ஒன்றா ஒரு நாள் தான் ஃபைனல் டே. அன்றைக்கி தான் என் பதவியை துறந்த நாள். அதே 6 மணி ஒரு அம்மா கை குழந்தையோட காலிங் பெல் அடிச்சுது, திறந்தேன். ஒன்று அழுகுது என்னை பார்த்து, கையில் குழந்தையும் அழுகுது. என்ன பண்ணிடுச்சு இந்த அம்மா? வேறு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அது யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு. திரும்பி பார்க்குற உச்சக்கட்ட உஷ்ணத்தில் என் ஒய்ஃபு. என்ன பண்ணுறேன், அழுகு நிறுத்தலை, உட்காரமா சோஃபாலன்னா உட்கார மாட்டுது. பார்த்தா ரொம்ப புவர் லேடியாக இருக்குது. நான் இவங்களை பார்த்ததே இல்லையே, என்னங்க என்ன. திரும்பியும் பார்க்குறேன், முடிஞ்சிச்சு. அவள் முடிவு பண்ணிட்டான். ரூமுக்கு போய் டமால்னு கதவு சாத்தினான், முடிஞ்சு போச்சு. அவள் ரூமில் கதவு சாத்தின பிறகு இந்த அம்மா சொல்லுது சார்னு. அந்த சாரை முதல்ல சொல்லி தொலைக்கூடாதா? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு. சார், நான் வாட்ச்மேன் சம்சாரம் சார். என்னம்மான்னு. இல்லை சார், சம்பளம் எத்தனை வர மாட்டுறாரு, அப்படியே குடிச்சிடுறாரு, அதனால் அடுத்த மாதத்துலேருந்து சம்பளம் நீ என்கிட்ட கொடு சார் அப்படிச்சு. நான் சொன்னேன், அது மாதிரி கொடுக்க முடியாது. சம்பளம் வேணால் ஒன்று செய், 1ஆம் தேதியான வந்துடு, நான் உன் எதிர்க்க கொடுக்குறேன், இங்கே அவனை அச்சு கூட்டும் போடு, உங்ககிட்ட அவன் சம்பளத்தை கொடுக்கக்கூடாது, அது மரியாதை இல்லை. சொன்னங்க, சரிங்க சார்ந்துச்சு, சொல்லிட்டு போயிடுச்சு. திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு பையனை தூக்கி வச்சுக்கின்னு கையில் பையோட எனக்கு ஒரு வழி சொல்லுங்கண்ணா. மகிழ்ச்சி எப்போ வரும்னா, எப்போவுமே மனசை லேசாக வச்சுக்கிட்டா மகிழ்ச்சி வரும், சிரிப்பு வரும். சில பேர் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சார், ஆளுக்கு ஒரு 100 வருஷம் இருப்போமாங்க, சிரிச்சா மாதிரியே இருப்போமாங்க, எல்லாரையும் பார்த்து கலகலப்பாக சிரிப்போம் சார். மனசில் இருக்கிறத பேசுங்க சார். எல்லாத்துலேயும் ஒரு கபடம் எதுக்கு என்னவோ தெரியல, இருக்கிறோமே அந்த மாதிரியே இருக்கிறோம். எல்லாத்துலேயும் ஒரு கபடம். இவனை ஒருத்தன் வந்து நின்று வாயத்திறதுனால இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பான், இதெல்லாம் கணக்கு போட்டு பேசினா அன்பே வராது. எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மை கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட வெளில சொல்ல மாட்டான். என்ன சொன்ன என்ன கேஸாக போட்டுருவாங்க. அதில் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இருக்காங்க தெரியுமா, நமக்கே தெரியுது அவரை பார்த்தா டயபெட்டிக்னு. ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் மெலிஞ்சிருக்கார் ஆள். சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்குறோம், சார் உடம்பு சரியில்லையா, டயபெட்டிக்கா? என்ன அது பெரிய குலகுத்தமா? அது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கூட ஆமாம் சார், இல்லை நோ 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 பார்டர். என்ன பார்டர்? டயபெட்டிக்கிட்டா? பார்டர்னா டயபெட்டிக்கு, நீ பார்டர்னா விட்டுருவோமா? இல்லைங்க, அது என்னவோ பார்டர். இந்த கண்ணு தெரியலன்னு நமக்கே தெரியுது. சார் உங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளமா? இல்லை லைட்டாக தெரியாது. லைட்டு தெரியல உனக்கு, அதான் உண்மை. லைட்டாக தெரியல, லைட்டு தெரியல. இந்த குடிக்கிறவங்க இருக்காங்களா, அது ஒரு தனி ஜாதி. சார் குடிப்பீங்களா? நான் வாயில் அடிங்க, பீர் மட்டும் குடிப்பேன். பீர் நான் மோரடா, ஆல்கஹால். இந்த வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய உயர்வானவங்க நினச்சிப்பாங்க. நான் வெஜிடேரியனை பார்த்தா ஒரு ஏதோ அவங்களையே ஒரு ஆடு மாடு கோழி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? அவங்களையே சார் நீங்கள் பியூர் வெஜிடேரியனா சார்ண்ணே? ஷூ என்ன அப்படி சொல்லிட்டீங்க, ஃபேமிலியே பியூர் வெஜிடேரியன், முட்டை சாப்பிடுவோம். முட்டை வெஜிடேரியன் யாரா அவனுக்கு சொன்னது?
நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறது. சார் வாழ்க்கையில் வந்து சோதனை வருங்க, வாழ்க்கையில் ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் வந்தால் தான் வாழ்க்கை. சுவாரஸ்யமாக இருக்கணுன்னாக்கா பிரச்சனை வரணுங்க, இல்லைன்னா போர் அடிச்சிடும். எல்லோரும் பிறக்கிறோம், எல்லோரும் 100 வருஷம் கண்டிப்பாக வாழறோம் முடிவு பண்ணிட்டு, எல்லோரும் வசதியாக வாழறோம், போர் அடிச்சிடுங்க. ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கணும். ஒவ்வொரு நாள் மாதிரி இருக்க முடியாது. அதுதான் மனசுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஜாதகத்தில் ரொம்ப எப்போ பாரு அது பின்னாலே ஓடிட்டுப்பான். திடீர்னு வந்து என்கிட்ட சொன்னான், எனக்கு ஜாதகத்தில் பிரச்சனைடான. என்னடா என்ன? இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 7 பிறப்பு தான் இருக்கான். சரிடா, இது எனக்கு 7வது பிறப்பா, இனிமேல் நான் பிறக்கவே மாட்டேனா? அதுக்கு வருத்தப்படுறான் சார் அவன். நான் சொல்கிறேன், டேய் உன் 7வது பிறப்பே இந்த கேவலமாக இருக்கே, நீ 8வது பிறந்து நான் இந்திய பிரதமர் ஆக போகிற, சாவிடா. எதுக்கு கவலைப்படுறதுனே இல்லையா? சரி, இந்த கொரோனா பீரியடில் கூட நான் ஜாலியாக இருந்தேன், என்ன பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. வேலைக்கு 3 நாள் வாங்கினாங்க ஒரு வாரத்தில். டெய்லி போனேன், எம்டி வாசல்லே நின்ட்டார். சாதாரணமாக வானாக்கா பட்டிமன்றம்னு லீவ் போடுவீங்க, இப்போ டெய்லி வரீங்க அப்படின்னாரு. அவருக்கு தெரில பட்டிமன்றம் தான் ஏன் வர போகிறோம், அது இல்லைன்னு தான் ஆஃபீஸுக்கு போகிறோம். அதுவும் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், அது பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப டஃப்புங்க பாவம். நல்லா முன்னாலலாம் ரொம்ப ஈஸின்னு நினச்சிருந்தேன், ரொம்ப டஃப். அது அனுபவித்த பிறகு தான் தெரியுது. அந்த லேப்டாப் வச்சுக்கின்னு நான் ஹெட்ஃபோன் வச்சுட்டு உட்காடுறேங்க, ஒய்ஃப் அப்படியே பின்னால் வராங்க. ஸ்க்ரீனில் எங்கள் மேடம், எனக்கு 8வது டிபார்ட்மெண்ட்டு லேடி, அழகாக இருப்பாங்க. அழகாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர்லேயும் அழகாக தான் தெரியுறாங்க. இவன் என்ன பண்ண, அப்படி போன் நின்றுட்டான். நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன், ஏன்னா சத்தம் வர போகுதுன்னு. எல்லாத்துலேயும் ஒரு திட்டுத்தனம் அப்படின்றான். ஆஃபீஸ் காலில் எப்படிங்க ஸ்பீக்கர் வச்சாங்க பேச முடியும்? எல்லாத்துலேயும் ஒரு திட்டுத்தனம் சொல்லிவிட்டு அந்த ஃப்ரேமில் எங்கள் மேடத்தை பார்த்துட்டான். முடிஞ்சிச்சு. பின்னால் போய் லேப்டாப்புக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டான். நான் என்ன பேசுகிறேன்ட்டு நான் அங்கேருந்து சைக்கிளை கேட்குறான், யார் அது, யாருன்னு சொல்லணுமா? எப்படிங்க சொல்ல முடியும்? நான் மேடம், எஸ் மேடம், எஸ் மேடம்னு. மேடம் புரிஞ்சுக்கிச்சு. ஒய் மன்சூரம் யூஆர் நாட் கம்ஃபர்டபுள், இல்லை நோ நோ மேடம் அப்படி சிரிச்சு. முடிஞ்சதுங்க. முடிஞ்சோடனே என் ஒய்ஃபு கேட்குறாங்க, என்ன அது என்ன அவங்கக்கிட்ட பேசும்போது வயல்லாம் பல்லாக பேசுகிறீங்க, என்கிட்ட உருன்னு பேசுகிறீங்கன்னு. நான் சொன்னேன், அவங்க மாதம் கத்தையாக பணம் தராங்க, அதனால் வாயெல்லாம் பல்லாக பேசுகிறேன். அந்த பணத்தை மொத்தமாக நீ பிடிங்கிற, சரியா? உங்ககிட்ட எப்படி வாயெல்லாம் பல்லாக பேசுறதுன்னு. சரி, நிறைய பேர் இந்த இதிலெல்லாம் சொல்லியிருந்தான், இந்த கொரோனா காலத்தில் வீட்டிலே நல்ல ஆரோக்கியமான உணவு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயோ, நல்ல சாப்பாடு, அதே கூட்டு வச்சு, இந்த கூட்டியே திருப்பி வச்சு சுட வச்சு நானும் பழகிட்டேன். இப்போ பார்த்து உள்ளே ஃப்ரிட்ஜில் பார்த்து அது வெளில எட்டவுடனே எனக்கு தெரியும், இது 2 நாள், இது 3 நாள். அந்த அளவுக்கு சமையல் கற்றுக்கிட்டோம்ல, ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல். ஆனால் அவங்களோட கவலை வேலை. அன்றைக்கி டிவியில் பார்த்துன்னு இருக்கேன், ரஜினி சார் வரலன்னு சொல்லிட்டார். ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் காலேஜில் படிக்கும்போதுலேருந்து எதிர்பார்த்துருந்தேன். ரொம்ப வருத்தமாகி அப்படியே பார்த்துன்னுக்கிறேன். என் ஒய்ஃபு, அவங்களுக்கு உலகமே வேறு. என் ஒய்ஃபுக்கு வந்து மாவு உயரமாகவே ஆகலைன்னா, மாவு இன்னும் உயரமாகணுன்னு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா புளிச்சு உயரமாகும் மேமே, அது ஆகலையாம். நான் எவ்வளோ கஷ்டத்தில் அதை பார்த்துருக்கிறேன், இப்போ மாவு உயரம் ஆகலைன்றான். நான் சொன்னேன், 50 வயசாச்சு, நானே உயரமாகலை, அதை பற்றி என்றைக்கும் கவலைப்படாத, நீ மாவு உயரம் ஆகலை கவலைப்பட்டதெல்லாம் எப்படி இல்லை? ஐயோ, ரொம்ப பேசுவோம், ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த கொரோனான்னு சொன்னோடனே ஒய்ஃபு தண்ணிப்பட்ட பாட்டாயிடுச்சு. எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கா, அத்தை வயசானவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகுமான்னு. சொன்னதுலேருந்து எங்கள் அம்மா சீக்கு வந்த கோழியாட்டம் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகுன்னு. கொரோனா இல்லைன்னு சொல்ல முடியாது, போட்டுருந்தான். எங்கள் அப்பா தூங்கும்போது கூட மாஸ்க் போட்டுக்கின்னு தூங்கினார் பாவம். ரொம்ப அக்கிரமங்க, ரொம்ப அக்கிரமம். எதுவும் பேச முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. கூட ஒரே சார், சாதாரணமாக ஆஃபீஸுக்கு போனால் ஒரு 10 ஹவர் வெளியில் இருப்போம் சார். இல்லை, காலைல போயிட்டு சாயங்காலம் வரும், ஒரு 10 ஹவர் வெளியில் இருப்போம். இந்த அம்மா ஒய்ஃபு பிரச்சனைலாம் காதுலேயே வராது. வீட்லேயே இருக்கம்மா, வேறு வழி இல்லை. இதுங்களோடையே அரசியல் பண்ணி
ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண முடியும்? சரி, கொஞ்சம் மனசு இதுவாக ஸ்டாஃபுங்க ஆஃபீஸில் ஸ்டாஃபுக்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணால் எல்லா ஸ்டாஃபு வீட்லேயும் சொல்லி வச்ச மாதிரி ஹஸ்பண்டே ஃபோன் எடுக்கிறானுங்க. அது ஒரு கஷ்டம். அவனுங்க வேறு புத்தாலி மாதிரி எடுத்து இப்போது சீனா அடுத்தது என்ன பண்ணோம்? நான் பீஜிங்கில் இருக்கேன், சீனா அடுத்தது என்ன பண்ணணுன்னு என்ன கேட்குற? உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட கொடுங்கன்னு கேட்க முடியாது. அப்புறம் பேசிட்டு வச்சிடணும். சாப்பாடு அவங்க இஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு சொன்னான் காலையில், இன்றைக்கி உங்களுக்கு பிரியாணி அப்படின்னா. நானும் எங்கள் அம்மாவும் நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருந்தோம். பிரியாணி ஆக்கணும். ஊருக்கா நாற்ற அடிச்சது. என்னென்னா ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னா. இது யார் சொன்னது கொடுத்ததுன்னு யூடியூப்பில் வனிதா விஜயகுமார் சொன்னாங்கன்னா நான் பயந்துட்டேன். எதுக்கு வீண் பிரச்சனைன்னு சாப்பிட்டேன். ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். வேணாம், நான் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா தான் சொல்லிட்டாங்க, இது சாப்பிட்றதுக்கு நான் கொரோனாவில் அட்மிட் ஆகிடுவேன். ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே நல்ல சோறு போடுறாங்களான்னு. சார் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் சார். எதுவாக இருந்தாலும். இப்போது எவன் நல்லவன்னு தெரியாதுங்க. பக்கத்துலேயே இருக்கான், எவன் நல்லவன்னு தெரியாது. ஆனால் நம்ம நல்லவனாக இருந்துப்போமே. நண்பன் சொல்கிறான், என் ஹாஸ்பிட்டலில் என் ஆஃபீஸில் என்னோடய கூட வேலை செய்கிற 15 வருஷம் கூட வேலை செய்கிறான். என் கூடவே அவன் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் நம்ப முடியல. இன்னி வரையும் அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியல. ஆமாங்க, திடீர்னு வந்தான் ஒரு நாள், வா யோகா கிளாஸில் சேரலான்னா. ஏண்டான்னு, யோகா நல்லதுண்ணா. நான் சொல்ல, எனக்கு யோகா வேணாம். சரி வா வேணாம். ஒன்றும் இல்லைங்க, அவன் எங்கேயோ போய் 3000 ரூபா கொடுத்து சேர்த்துட்டுக்கிறான். நான் சேரல, எனக்கு 3000 ரூபா லாபம் தானே, வா. திடீர்னு சொல்கிறான், மோடி சார் கூட சொல்லியிருக்காருன்னு. டாய், நான் சொன்னேன் 500 ரூபா செல்லாதுன்னு சொன்னோன்னே நீ தானே கோச்சிக்கினா ஒரு மேலே என்ன. அது அப்போ இது இப்போ வா அப்படின்னா. ஒரு நல்ல ஷர்ட்டு போனால் என்ன இந்த கலரில் வாங்கியிருக்காருன்னு. நல்லவனா கேட்டானான்னு இதுவரையும் தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் வச்சான் சார். அப்போ எனக்கு காலையில் 10 மணிக்கு டீ குடிச்சிட்டு வந்தேன். ஆஃபீஸ் போயிட்டு, எங்கடா போய் இந்த சீட்டில் இல்லை அப்படின்னா. ஏன் அப்படின்னா, எம்டி உன்னை கேட்டு சீட்டுக்கு வந்தாருன்னா. பயந்துட்டேன். ஏன்னா எம்டி சாதாரணமாக ஸ்டாஃபுங்க சீட்டுக்கெல்லாம் வரமாட்டார். என்ன சொன்னாருன்னு எங்கன்னு கேட்டார். சொல்லிட்டேன், வெளியில் போயிருக்கேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி கோவமாக இருந்தாருன்னா. சார் டீ குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல, அப்படியே தொங்கி போய் உட்காந்துட்டேன். இவன் ஒவ்வொன்றும் சொல்கிறான். ஒருவேளை நீ இந்த உடம்பு சரியில்லைன்னு பட்டிமன்றத்துக்கெலாம் போறியா, அதெல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படின்றான். திடீர்னு 2 ஹவர் கழிச்சு சொல்கிறான், இப்போ தான் அவர் இன்னைக்கு ஃபுல்லாகவே கோவமாக இருக்கார். இப்போ தான் டெஸ்பாச்சில் 2 பேரை டிஸ்மிஸ் பண்ணாரானா. சரி நம்மளுக்கு போயிடுச்சின்னு. சார் சாதாரணமாக அவன் எப்படின்னா 4:59க்கே டைம் ஆஃபீஸில் போய் நிற்கிறவன். ஏன்னா 5 மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னு. அன்றைக்கி பார்க்குறான் 5 மணி ஆகிடுச்சு போகல. என்னடா போகலண்ணா, இது எம்டி உன்னை கூப்பிட்டோம் அப்படின்னா. அதாவது நம்ம இன்னும் நாசமாக போகணுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு. ஆனால் சிக்ஸா மாதிரியே தான் சொல்கிறான். அப்புறம் எம்டி கூப்பிட்டார். போனேன். அவர் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்க, என்னோடய ஒரிஜினல் பர்த்டே வேறு. இந்த சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு பர்த்டே கொடுப்பான்ல, அந்த பர்த்டே அன்னைக்கு எப்போவுமே எந்த ஸ்டாஃபோட பர்த்டேன்ற லிஸ்ட்டை டேபிளில் வச்சுருவாங்க எம்டிக்கு. அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு விஷ் பண்ணுவார். அன்றைக்கி என் பேர் இருந்திருக்கு. நான் வந்தேன். இவனை பார்த்தா ஆர்வமாக பார்க்குறான். வேலை போச்சா, சஸ்பெண்டா, என்ன நடந்திருக்கோம் இவனுக்கு, ஆர்வமாக பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா பர்த்டேன்னு சொன்னார்னு அப்படியே அடங்கிட்டான். ஆனாலும் விடலைங்க அவன். வெளியில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு ரெட்டை தேங்காவா உட அப்படின்னா. ஏண்டான்னு நான் வேண்டிக்கினேன். இது இன்னி வரையும் தெரியாது அவன் நல்லவனான்னு கேட்டவனா. நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் சார். ஆஃபீஸ் மேனேஜர் என்கிட்டே கேட்குறாரு, இந்த ஆஃபீஸில் என்னை தவிர என்ன மாதிரி ஒரு நல்லவன் உண்டா அப்படின்னு. திருடன் என்ன சொல்லுவீங்க? சிரிச்சா மாதிரியே சொல்கிறார். விடு சார், உன்னை தெரியாதா சார் எனக்கு, விடு சார். அதாவது உன்னை தெரியும்னு அர்த்தம். எங்கள் ஹெச்ஆர் மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. லேட்டாக போனோம் ஆப்சண்ட் இன்னும். எல்லாமே நம்ம நடந்துக்கிறது இல்லை சார். பாசிட்டிவாக நினைக்கணும். ஹெச்ஆர் மேடம் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஓய் இவ்வளோ லேட்டாக. பட் நேராக போனேன். மேம் அப்படின்னா, எவ்ரிடே யூ ஆர் கம்மிங் லேட். மேம் நீங்கள் இன்றைக்கி கட்டியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேடம் அப்படின்னு. முடிஞ்சு போச்சு. ரியல்லி எங்கள் ஹஸ்பண்டு கூட அதான் சொன்னார் அப்படின்ச்சு. அந்த ஆள் வீட்டிலே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான்.
இன்னி வரையும் பிரச்சனை இல்லை சார். உண்மையிலேயே வாழ்க்கை என்பதை கூட சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கலாம். சில பேர் எளியும் முடியாமவே இருக்காங்க. இல்லை, ஜாலியாக எடுத்துக்கணும், ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கணும். என்னை பார்க்குற எல்லாருங்க யூஎஸ்லலாம் ஆடியன்ஸ் கேள்வி கேட்பாங்க. சுகிசிவா ஐயா கேள்வி கேட்குறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்தாலித்தனமாக கேள்வி கேட்பான். சபரிமலைக்கு பெண்கள் போவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நம்முடைய ஆன்மீகம் ஏன், இப்படிலாம் கேள்வி கேட்பான். என்ன கேட்குற எல்லாம் ஒட்டு மொத்தமாக பேசிட்டு எப்படி சார் வீட்டுக்கு போகிறேன்றான். ஒய்ஃபை இவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்களே எப்படி? நான் சார் அதான் புரிதல். அந்த புரிதல் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சிங்க வாழ்க்கை. புரிஞ்சிக்க முடியலன்னாலும் கவலை இல்லை, புரிஞ்ச மாதிரியே நடிச்சிக்கணும், வேறு வழி கிடையாது. இந்த திருமணம் கூட பாருங்கள், இந்த பையனுங்கெல்லாம் பாருங்களேன், பெண்களை விட பையனுங்க தான் ஆர்வமாக இருப்பானுங்க. பார்த்துக்கிறீங்களா? கல்யாணம்னா போகிற வரவங்களாம் கூப்பிட்டு சொல்லுவான், சார் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார், சார் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார், என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு சார், எல்லாம் சொல்லுவான். என்னிடா கல்யாணம்? நான் செப்டம்பர் 11 சார். என்ன இந்த ரெட்டை கோபுரம் வந்தது சார். கல்யாணம் ஆகி 6 மாதம் கழிச்சு அதே பையனை இன்னொருத்தன் கேட்குறான், என்ன தம்பி கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. அதாவது என்ன அர்த்தம், அவன் அந்த கல்யாணத்தை மறைக்க பார்க்குறான், இல்லைன்னா மறக்க பார்க்குறான். அப்படி தான் இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாமே, உண்மையானா தெரியாது என்ன. இல்லை இல்லை, நான் சொன்னேன், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஏன் திடீர்னு அப்படி கேட்குறேன்னு. இல்லைடா, மீதி 6 பேராவது நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும், போய் விசாரிச்சுன்னு வரலான்னு. சார் உண்மையிலேங்க திருமண தடை பரிகார ஸ்தலத்துக்கு எது சொல்லி போகணுன்னா எனக்கு ஆச்சரியமாச்சு. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, இப்போ ஏன்டா போனோன்னா, அது வினைத்தொகை, எப்போ வேணாலும் போகலாம், ஆனவன் ஆகாதவன் எல்லாரும் போகலாம். எனக்கு கூட கல்யாணம் ஆச்சுங்க. எனக்கு ஆகும்போது என்னோடய ஒய்ஃப் 4வது பொண்ணு அவங்க வீட்டில், இன்னொன்று வந்தது. 3 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே சாப்பிட்டு வரேன், நம்ம கோபிரதர்ஸ் அதான் சகலிங்கம் 3 பேரும் சீனியர் உட்காந்து வாடினாங்க. இந்த காலேஜிலலாம் ராகிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ராகிங் பண்ணுவாங்க. நடு ஹாலில் உட்காந்துட்டு மருமக சொல்லிட்டு மாமியார்கிட்ட, நான் ஒன்று சொன்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அத்தை, என்ன இருந்தாலும் உங்கள் பையன் தத்தி தான். எது மருமக சொல்லுது, மாமியார் சொல்லுது, ஆமாம்மா அவன் அப்பா மாதிரியே அப்படின்னு. இது 2த்தில் ஒன்று. நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சிட்டு பண்ணணும். குடும்பத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணின்னு இருக்கோம், அது ஜாஸ்தியாக பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை சார். ஒரு காலத்தில் ஒய்ஃபை சினிமா கிட்டும் போது பெரிய விஷயம் சார். கூட்டு கொடுத்தனத்தில் ஒய்ஃபை தனியாக சினிமா கூட்டி போகணும்னு வச்சுங்களேன், எவ்வளோ பெரிய டென்ஷன் ஜாப்பு தெரியுமா. ஒய்ஃபு கூட்டின்னு போயிடும், ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவா. ஒவ்வொருத்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். எங்கள் அப்பா சோப்பாவில் எடுக்கிறார், படத்துக்கு போயிட்டு வரேன், என்ன படம், அவருக்கு எல்லாம் சொல்லணும். என்ன படம், யார் நடிச்சது, எத்தனை ரீலு, ஏதோ ஃபிலிம் நியூஸ் ஆனந்த மாதிரி உட்காந்து சும்மா தேவையில்லாமல் கேள்வி கேட்டுப்பார். என்ன படம், இங்கிலீஷ் படம்பா. அவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். அம்மா படத்துக்கு போயிட்டு வரம்மா. உள்ளேருந்து எங்கள் அம்மா, நீ தங்கச்சியும் கூட்டின்னு போ. ஒய்ஃபு கூட படத்துக்கு போகிறேன், தங்கச்சி கூட என்ன கூட்டின்னு போகிறது. டக்குன்னு நானும் புத்தாலின்னு நினச்சின்னு, இல்லைம்மா இங்கிலீஷ் படம் போகிறேம்மா அப்படின்னா. உன் ஒய்ஃபு மட்டும் என்னடா விளக்காச்சா, கூட்டின்னு போடா. வேறு வழி இல்லைங்க, போய் சொல்லணுங்க. ஏன்னா ஒய்ஃபு மூஞ்சி பார்க்குறேன் உக்கிரமாகுது, பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லைம்மா பேய் படம், அப்போ அதையே கூட்டின்னு போனாங்க. எவ்வளோ போய் சொல்லி, இதுவே இவளுக்கு கோபம். பேய் படம்னு சொன்னையே, ஏன் சொன்னேன், உங்கள் அம்மா உடனே அதையே சொன்னாங்களே. இதே தான் ஸ்கூட்டர் எடுக்கும்போது என் கதவு திறகுது, என் தஞ்சி ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி தெருமுனை கூட போல் என் ஒய்ஃப் சொல்லுது, உன் தங்கச்சி மூந்து பார்த்தீங்களா அப்படி இருக்குது படிச்சு. நான் பிறந்ததுலேருந்து பார்த்துனுங்கிறேன், அது அப்படி தான் இருக்குது. அது எப்போ நல்லா இருந்தது உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சார், சில பேர் ஒய்ஃப் வந்து மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னுவான், வருத்தப்படுவாங்க. ஒய்ஃபு மரியாதையாக கொடுக்க மாட்டேது, எதிர்பார்க்கறது தப்பு. ஒய்ஃபு கிட்டலாம் நாங்கள் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்லேயே மரியாதை எதிர்பார்க்க முடியும். ஏதோ நம்மளை புருஷனாக கொஞ்சம் பவ்யமாக வச்சுருக்காங்களே, அது வரையும் பெஸ்ட்டு. ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்காங்க, சும்மா சண்டை போடக்கூடாது. போய் ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும். நானும் அடங்கி போயிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது சார். மாமனார் வீட்டிலே நம்மளை வச்சு செய்வாங்க சார். சில வாட்டி
திடீர்னு கூப்பிட்டு அவங்க சைடு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நமக்கு யாருன்னே தெரியாதுங்க. மாப்பிள்ளை நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னுவாங்க. யார் மாமா யாருன்னே தெரியாது. பரவாயில்ல எங்களுக்கு தெரிஞ்சால் போதாதா அப்படின்னுவாங்க. அங்கே போய் எப்படி கல்யாணத்தில் தெரியாத மூஞ்சிக்கிட்ட போய் சாப்பிட்டு வேறு வழியில் இந்த கல்யாணத்துக்கு நம்மளுக்கு ஒரு சஃபாரி ஒன்று எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதை போட்டுக்கின்னு கூட போகணும். இந்த ஜிம்மு பார்லெல்லாம் பவுன்சருங்க இருப்பாங்க சார் கையில், அந்த மாதிரி கூட நம்மளை முதல் பந்தியில் சாப்பிட வச்சு ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்மளுக்கும் கணக்கு சொல்லி ஒரு தேங்காய் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது மரியாதையெல்லாம். மனைவி சொல்ல மந்திரம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கு சொன்னது அது, உனக்கு இல்லை, வாயமூடு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மனைவியாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீடாக, உறவுகள் எவ்வளோ பிரச்சனை, எல்லாரையும் அரவணைச்சி தான் போகணும். சார் நான் சொன்னேன்ல ஃப்ளாட்டு வாங்கினேன்னு, எங்கள் மாமனார் வந்தார், என் ஃப்ளாட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. எங்கள் மாமா வந்தாருங்க திருச்சியிலேருந்து, வந்தவர் கூப்பிடவே இல்லை, விசாரிச்சின்னு வந்திருக்கார். கிரகப்பிரவேசம் அன்னைக்கு என் ஃப்ளாட்டை நானே ரொம்ப நேரம் தேடினேன். ஏன்னா சென்னைக்கு புறநகரில் வாங்கினது, அட்ரஸே தெரில, மழை வேறு. இவர் வந்துட்டார், வந்தார், நல்லா இருக்கு எவ்வளோ அப்படின்னாரு. சொன்னேன், ஏன் இங்கே வாங்கினேன். அவர் வந்து படிக்காதவங்க, அவ்வளோவா படிக்காதவர், திருச்சியிலேருந்து வந்தார் மெண்டைக்கு சென்னைக்கு. ஆமாம் இங்கே வந்திருக்க, சரி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னாரு. சொன்னேன், இப்போ இது வேணும்னா இடிச்சு கட்டிக்கலாமா அப்படின்னாரு. சரி அவருக்கு ஃப்ளாட்டை பற்றி தெரியல போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை மாமா இந்த செவரு இருக்குல்ல, இது அந்த ஃப்ளாட்டுக்காரனுக்கும் சொந்தம் அப்படின்னு. அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்காரனுக்கும் சொந்தம். அப்போ இது அப்படின்னாரு, செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் ஃப்ளோரு. அப்புறம் இது அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் ரூஃபுன்னு. அவர் சொன்னார், டாய் இது உண்டுனா உண்டு, இல்லை அவனுக்கும் சொந்தன்ற, அது அவனுக்கும் சொந்தன்ற, உனக்குன்னு சொந்தமாக எது, அதுக்கா 60 லட்சம் குத்தனாரு. பயந்துட்டேங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாருங்க, திடீர்னு பூகம்பம் 8.5 ரிக்டர், அதெல்லாம் அந்த வார்த்தை கற்றுன்னு வந்திருக்காரு எனக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா இந்த படித்தவங்க, ரொம்ப படித்தவங்களுக்கு தான் தெரியும், பூகம்பம் வந்தால் ரிக்டர் கணக்கில் அளவு சொல்லுவாங்க. என்ன பண்ண முடியுங்க, ரிக்டர்னு கட்சியாக வந்தார், ஏதாவது குறை சொல்லணும்னு. கடைசியாக வந்தார் கிரகப்பிரவேசம் அன்றைக்கே. என் ஃப்ளாட்டு ஏறுறதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 படிக்கட்டு. ஐயோ வாஸ்து படி கட்டலையே. நான் சொன்னேன், வாஸ்து படி தான் கட்டிக்குது சொன்னார் பில்டர்னு. இல்லை தப்பு, படிக்கட்டு எப்போவுமே லாபம் நஷ்டம் லாபம், அப்படி தான் கால் வைக்கணும். உங்கள் படிக்கட்டு வந்து லாபம் நஷ்டம்னு கால் வைக்கிதுன்னு இச்சு கட்டுனார். இது கிரகப்பிரவேசம் அன்றைக்கே படிக்கட்டை இடின்னு. என் ஒய்ஃப் என்ன விடு, அவர் சொன்னதுக்காக நம்ம போய் இடிச்சுன்னு இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் மனசு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், படிக்கட்டு வந்தவுடனே மாமா சொன்னது ஞாபகம் வருது, அதுக்காக இடிக்க முடியாது. என்ன பண்ணுவேன், படிக்கட்டுக்கிட்டேருந்து கங்காரு மாதிரி ஒரே தாவி உள்ளே ஏறிடுறது. எக்ஸசைஸும் ஆச்சு, வாஸ்துவை காப்பாற்றுன மாதிரி ஆச்சு. இது ரொம்ப கஷ்டங்க. சில வாட்டி என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்னோடய ஒய்ஃபு ஆஃபீஸில் 2019 திடீர்னு மார்ச் மாதம் 8ஆம் தேதி என் ஒய்ஃபு சொல்கிறா, எங்கள் ஆஃபீஸில் எனக்கு பெஸ்ட்டு விமன் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க அவார்டுன்னா. அவன் ஆஃபீஸில் பாருங்கள், நம்மளை ஒரு வார்த்தை கேட்காம அவனே கொடுத்துட்டான். நான் உடனே அவங்கள போய் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. நான் உடனே வெரி குட், இதுவே ரொம்ப லேட்டு உனக்கு, சூப்பர் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போகிறேங்கன்ட்டா போயிட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்க ஹெச்ஆர் எனக்கு தெரியும், நான் என் ஆஃபீஸ் ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப தேங்க்ஸுங்க, என் ஒய்ஃபை பெஸ்ட்டு விமன் ஆஃப் தி இயர் செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு. அவன் சொன்னான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஆஃபீஸில் 40 லேடிஸ் இருக்குது, அல்ஃபபெட்டிக்காக ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வாட்டி வாங்கிட்டாங்கன்னா 2வது வாட்டி வாங்கிறதுக்குள்ளே அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. இந்த வருஷம் அல்ஃபபெட்டிக் படி உங்கள் ஒய்ஃப் போயிருந்தான், அப்போ தான் நிம்மதியாச்சு. அப்படி தான் கொடுத்துக்கிறான். நான் வீட்டுக்கு போனால் பெரிய ரகலை, என்ன நான் இவன் அவார்டு கொடுத்தானே அத்தோடு விட்டுருக்கலாம், கூட ஒரு புத்தர் சிலையை எடுத்து போய் கொடுத்துட்டான். எங்கள் அம்மா கிட்டே போய், எனக்கு முன்னால் எங்கள் அம்மா கிட்டே போய், அத்தை பெஸ்ட்டு விமன் ஆஃப் த இயர் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு புத்தரை காமிச்சிருக்கு. எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களாங்க?
மருமக பெஸ்ட்டு விமன்னு. எங்கள் அம்மா உடனே எப்படி சண்டை வலிக்கலான்னு பார்த்து டக்குன்னு எங்கள் அம்மா புத்தரை பிடிச்சிக்கினாங்க. புத்தர் சிலை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஏன்னா வீடுக்கு ஆகாது. இவோ வைக்கணுன்றா, அவங்க வைக்கக்கூடாதுன்னா நான் போய் மாட்டிக்கினேன். இவன் சொல்கிறா எனக்கு இங்கே ப்ரைவசி இல்லை, எனக்கு ஒரு அதிகாரம் இல்லை. இவோ சம்பளம் மட்டும் மாதம் மாதம் எங்கிட்டேருந்து வாங்கிக்கிறீங்களேன்னு என்ன. எங்கள் அம்மா புத்தர் வச்சா வீடு விளங்காதுரா. எங்கள் அம்மாவுக்கு என்ன படிக்காதவங்க சார். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா புத்தர்ன்றவர் யாருன்னா நடுராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையும் தனியாக விட்டுட்டு ஓடினவர். அதனால் எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியுமா சார் புத்தர் வந்து போதி மரத்தில் வாங்கினார், 8 பேருண்மைகளை சொன்னார், அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஒன்றும் முடியாது. சண்டை சண்டை சண்டை. திடீர்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பார்த்தியா நான் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னாங்க. என்னென்ன புத்தர் வந்தால் வீட்டில் சண்டை வரும்னு. அம்மா போட்டதே இல்லை இதாலவா? அப்புறம் நான் சொன்னேன், இந்த வீட்டுக்கு வைக்காத, புத்தரை எடுத்து ஆஃபீஸில் வச்சுக்கோ. யார் பரவங்களாம் நல்லா பார்த்து உன்னை வந்து செலக்ட். ரொம்ப கஷ்டங்க. சிலதெல்லாம் நம்மளே கொஞ்சம் அப்படி இப்படின்னு நெகிழ்ச்சியாக மாற்றிக்கணும். இந்த கொரோனா காலம் வந்ததில் என் ஒய்ஃபை அனாவசியமாக சமூக இடைவெளின்னு ஒரு பேருக்கு சொன்னாங்க. பால்காரன் நிறுத்திட்டா, சர்வெண்ட்டை நிறுத்திட்டா. சர்வெண்ட் அதுவே கேட்குது, அம்மா ஆனால் நல்லவா சொல்லலாம், சம்பளம்லாம் கொடுத்துட்றம்மா நீ வர வேண்டான்னு சொன்னான் சர்வெண்ட்கிட்ட. அது இன்னும் நல்லது. இல்லைம்மா நீங்கள் தனியாக எப்படி சார் இருக்காருமா, அதை நம்ம சர்வெண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு. சார் பேப்பர்காரன் நிறுத்திட்டாங்க. பால் பேக்கெட் போடுறவன் என்னங்க பண்ணுவான்? தெருவில் இருக்கு கேட்டில் இருந்த பையில் போட போகிறாங்க சார், அவனையும் நிறுத்திட்டான். என்ன காலையில் எழுந்துருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, ஒரு வாக்கிங், பேப்பர் வாங்குங்க, அப்படியே பால் வாங்குங்க. சார் பேப்பர் கூட லேட்டாக போய் வாங்கிக்கலாங்க. இந்த பால் 6:30க்குள்ளே போலனா மூடிட்டு போடுறான். அதுக்கு ஒரு திட்டு வாங்கணும். சரியா? காலங்காலில் எது கொரோனாவில் தான் கொஞ்சம் தூங்கணும். காலங்காலில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்தேன். 4 நாள் போனேன். அப்புறம் நானே டக்குன்னு என் ஒய்ஃப்கிட்ட, உனக்கு இந்த ஜி ஃப்ளாட்டு சகுந்தலா பழக்கமா அப்படின்னு. ஏன் இல்லை டெய்லி 1/2 hour பேசிட்டு இருக்குது என்ன அப்படின்னு. அவ்வளோதான். அடுத்த நாள்லேருந்து பால்காரன் வந்துட்டான். இல்லைங்க இந்த மாதிரி டெக்னிக் இருக்குது, வேறு வழி கிடையாது. கோயிலுக்கு போகிறோம் சார், கோயிலுக்கு குடும்பத்தோடு போகிறோம், ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறோம். அன்றைக்கி பெருமாள் கோயில் போயிட்டேன் தெரியாமல். அர்ச்சகர் வந்தார், தேங்காவை கொடுத்த உடனே நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னாரு. சொன்னேன், ஏன்னா நம்ம நட்சத்திரம் நம்மளுக்கு தெரியுது சொல்லிட்டேன். அவர் அத்தோட சும்மா இல்லாமல் பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கோன்னாரு. நம்ம வெட்டிங் டேவே மறப்போம். உண்மையிலே மறந்துட்டேன். இவன் சொல்லுவான்னு நினச்சி திரும்பி பார்க்குறது சொல்ல மாட்டா. அவளுக்கு என்னென்னா நான் சொல்கிறேனா இல்லையா பாருன்னு. இப்போ தெரியாதுன்னு சொன்னால் போகும்போது எனக்கு அர்ச்சனை விடும். இவர் போய் தொலைய மாட்டுறாரு. சொல்லுங்கோ பாரியாலாச்சும் சொல்லுங்கன்னு. அப்போ தான் தெரிஞ்சது நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்து சாமி மேலே அர்ச்சனை பண்ணுறான். நிறைய பேர் பார்த்துருக்கேங்க. அர்ச்சனை வந்துட்டு தேங்காய் கொடுத்துட்டு சாமி பேருக்கு பண்ணுங்க. டே சாமி பேருக்கு நீ என்ன பண்ணுறது? நீ ஆசீர்வாதம் கொடுக்குறியா சாமிக்கு? ஏன்னா இந்த பிரச்சனை வரக்கூடாதுட்டு. அவன்லாம் தெய்வம் சார், சீனியர். நம்ம அது தெரியாத இவர் பாரியாளுன்னாரு. அப்போவும் நான் தெளிவாக இருந்தேன். டக்குன்னு அவனை திரும்பி இங்கே பார், இந்த பரிகார ஸ்தலப்படி அவங்கவுங்க வாயால் நட்சத்திரம் சொன்னதான் பலிக்கும். வேறு வழியில் சார், வாழ்க்கை என்பதில் மேடு பள்ளம் ரெண்டும் வரும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சிரித்து எதையுமே நேர்மறையாக பார்க்க ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி. அதற்கு சிரிக்க துவங்கணும் சார். ஒன்றும் இல்லை, மனிதர்களை படிக்கணும். நம்ம எல்லா மனுஷனும் பார்த்திங்கன்னா பீட்சா மாதிரி தான். நீங்கள் பீட்சா ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸில் வருது, உள்ளே திறந்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். பீட்சா எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிளில் வரும். ஒவ்வொரு மனுஷனும் அப்படித்தான். பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், பழகும்போது ஒரு மாதிரி இருப்பான், உண்மையிலே வேறு மாதிரி இருப்பான். மனிதர்களை நீங்கள் படித்து விட்டால் நீங்கள் பரவச நிலையில் இருக்கலாம், ஆனந்தமாக வாழலாம், அன்பாக வாழலாம். சிரியுங்கள், சிரிப்பது தான் வாழ்க்கை. சிரித்தால் வாழ்க்கை நலமாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான சிரிப்புரை வழங்கிய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு
உங்களுடைய உற்சாகம் மிகுந்த கைதட்டல்களை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாதம் பிப்ரவரி 27ஆம் தேதி மகிழ்வோர் மன்றத்தினுடைய 52வது மாத கூட்டம் நடைபெற இருக்கிறது. 52வது மாத கூட்டத்தினுடைய சிறப்பு விருந்தினர் அண்ணா சிங்காரவேலு அவர்கள். அண்ணா சிங்காரவேலு அவர்கள் நடுவராக இருந்து ஒரு மாபெரும் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு 2020ஆம் ஆண்டு நம்மை திகைக்க வைக்கிறதா அல்லது நகைக்க வைக்கிறதா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி 27. பட்டிமன்ற நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் அடுத்த மாதம் குழந்தைகள் நிகழ்ச்சி கிடையாது. மார்ச் மாதம்தான் குழந்தைகளுடைய நிகழ்ச்சி உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி உரை வழங்க மன்ற காப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல்ல அவசரமாக போயிட்டுருக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த 51வது மாத கூட்டத்திற்கு தலைமை ஏற்று சிறப்பித்த எங்களுடைய நிறுவனர் இந்த இடத்துல அவசரமாக போயிட்டாங்க. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நட்பின் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டு இருக்கும் எங்களுடைய மகிழ்வோர் மன்றத்தினுடைய இயக்குனர் டி காளிதாஸ் மற்றும் ஜெரோம் ஓய்வு பெற்ற IARS அதிகாரி அவர்களுக்கும் வந்து சிறப்பித்த முன்னிலை வகித்து சிறப்பித்த அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு முறை பாராட்டி விடுங்கள், நான் 3 மாதம் பட்டினியோடு வாழ்கிறேன் என்கிற மேல்நாட்டு அறிஞரின் வார்த்தை அந்த பாராட்டுதலுக்குரிய வள்ளுவர் மன்றத்தினுடைய செயலர் மகிழ்வோர் மன்றத்தின் பாராட்டுதலையும் விருதினையும் பெற்று அமர்ந்திருக்கின்ற நம் சீனிவாசன் அவர்களுக்கு மகிழ்வோர் மன்றத்தின் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடையிலே வந்து சிறப்பித்த குழந்தைகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வார்த்தையை பூ போன்ற தொடுக்கின்ற விதத்திலே தொடுத்து மனதையும் எண்ணங்களையும் நகைச்சுவையாக தந்து பொற்குடத்திலே பொட்டு வைத்தார் போல் அமர்ந்திருக்கின்ற மகிழ்வோர் மன்றத்தில் வந்து மகிழ்வுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இன்சொல் இளவல் மோகன சுந்தரம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து இந்த மகிழ்வோர் மன்றத்தினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.